ஃபைனல் மேட்ச்சு எலைட் 11 வெர்சஸ் ஸ்பார்டன் சிசி. ரெண்டு செமி ஃபைனலுக்கு வந்து ரெண்டு டீமும் வரல, அது டேரெக்டாக கிராச் பண்ணிட்டாங்க. அதனால் எலைட் 11 வெர்சஸ் ஸ்பார்டன் கிங்ஸ் வந்து ஃபைனல் ஆடுறாங்க. 6 ஓவர் மேட்ச்சு 5 பால் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண அப்பு, ஸ்ட்ரைக்கில் ஆஷிக், ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி போட்டாங்க. லெக் சைடு மடச்சி அடிச்சிருக்காங்க. ஃபீல்டுறாங்க, சின்ன மிஸ்ஃபீல்டு, அதை யூஸ் பண்ணி இங்கே சிங்கிளை டபுளாக மாற்றுறாங்க. தேர்ட் ஒன் பெரிய அடி, லெக் சைடு மடக்கி அடித்தார். அவங்க ஃபீல்டு பாலுக்கு போக முடியாமல் பார்த்தா காலையும் தடுக்க முடியல, அதையும் தாண்டி பவுண்டரி போயிடுச்சு. ஃபோர்த் ஒன் ஒய்டியாக்கில் உரசி போட்டாங்க, பின்னாடி ஆடி இருக்காங்க. சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரியாஸ் ட்ரைவுக்கு போனார், கரெக்டாக பேட்டில் ஆடி இருக்காரு. அவங்க ஃபீல்டர் யாருமே இல்லை, நம்மளால் காட்ட முடியல. சிங்கிள் எங்கே டபுளாக மாற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் ரியாஸ் ட்ரைவுக்கு போனார், நல்ல ட்ரைவு. அவங்க ஃபீல்டரு ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எடுத்துட்டாங்க. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் எலைட் 11 13 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட்டோட என்ன விடலை. ஃபைனல் மேட்ச்சில் செகண்ட் ஓவர் போட சேம வந்துருக்காங்க. ஃபுல் நேரத்தில் வச்சாங்க, சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்துக்காங்க. இந்த பால் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தூக்கி அடிச்சாரு. போதுமான டைமிங் இல்லை, கீழே ஃபீல்டர் யாருமே இல்லை, கேப்பில் விழுந்துருக்கு பால். தேர்ட் ஒன் ஸ்டெப் ஒன் பண்ணி கரெக்டாக பேட்டில் லோட்டாஸாக வந்து விழுந்துச்சு. சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க. இந்த பாலும் போன பால் ஓய்டு, வயசில் ஒரு ஓடி தான் இறங்கி அடித்தார். அங்கே அப்பு ஃபீல்டரு அவரையும் தாண்டி போச்சுங்க, பவுண்ட்ரி. போன பால் நோ பால், இந்த பால் கிரிக்கெட்டு நல்லா போட்டார். ஒயிட் லைனை உடச்சி போட்டார். பவுலரை கிரிக்கெட் பால் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவாக போட்டாங்க, பின்னாடி ஆடி இருக்காரு. பாலுக்கு இன்னும் ஃபீல்டர் வரல, இருந்தாலுமே சிங்கிள் அங்கே டபுளாக மாற்றிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ரீகாஸ் குத்துனோன்னா பால் கீழே வந்துருச்சு. எலைட் 11 2 ஓவருக்கு 26 ரன் ஆடி இருக்காங்க. இதுவரை ஒரு விக்கெட் கூட விடலை. ஃபைனல் மேட்ச்சில் 3வது ஓவர் போட நவீன் ஃபர்ஸ்ட் ஒன் உள்ள லென்ஸில் வச்சாங்க, தூக்கி விட்டாரு. எக்ஸ்ட்ரா கவரில் சரியான சிக்ஸுங்க. அப்போயும் தாண்டி போய் விழுந்துருச்சு. மிகப்பெரிய ஆறு ரியாஸ் பேட்லேருந்து. செகண்ட் ஒன் இந்த பால் ஃபுல் டாஸ் லோட்டாஸாக வந்துச்சு. ஃபுல் லென்ஸில் போட்டாங்க. அங்கே ஃபீல்டரை தாண்டி போனால் கன்ஃபார்ம் பவுண்டரி தான். இல்லை 1 ஃபீல்டர் கையில் போயிருக்கு. நல்ல த்ரோவும் விட்டுருக்காங்க. சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க இந்த பாலில். தேர்ட் ஒன் திரும்பினாரு, கரெக்டாக போட்டார் காலை பார்த்து. டாட் பால். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாருனே சொல்லணும். அடிச்சிருந்தா எங்கேயே போயிருந்துருக்கோம். டாட் பால். போன பால் ஒய்டு, ஃபுல் ஸ்டெக் ஏறி நிற்கிறாரு. லோட்டா தூக்கி அடித்தார். ஸ்ட்ரைட் விட்டு ஸ்ட்ரைட்டு பவுண்டரியான்னு பார்க்கணுங்க. 1 பவுன்ஸில் பவுண்டரி போயிருக்கு. நேருக்கு நேரம் அடித்தார். ஃபுல்லாக ஏறி நிற்கிறாரு. குறுக்க கொடுத்தாரு, பேட்டில் படலை, கரெக்டான நேரத்தில் போட்டாங்க. டாட் பால். போன பால் ஸ்டெப்னோ பால், இந்த பால் கிரிக்கெட்டு. சரியான லெக் சைடில் அடித்தார் மடக்கி. அங்கே ஃபீல்டர் ரெடி ஆகாருன்னு பார்த்தா 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இருந்தாலுமே 2வது ரனுக்கான முயற்சி 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. போன பால் நோ பால், இந்த பால் கிரிக்கெட்டு. ஃபுல் டாஸ் பால் தூக்கி விட்டாருங்க, எங்கேயோ அடிச்சிட்டாரு. சரியான சிக்ஸு. இந்த வாட்டி கிரிக்கெட்டை கரெக்டாக யூஸ் பண்ணி 6 அடிச்சிருக்காரு ஆஷிக். போட்ட அப்புங்க 4th ஓவர் ஸ்டெப் ஒன் பண்ணி கரெக்டாக பேட்டில் ஆடி இருக்காரு. அவங்க ஃபீல்டர் விரட்டி வராரு. இருந்தாலுமே சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. இந்த பாலும் பெரிய சுத்துக்கான முயற்சி, பட் பேட்டில் படலை. டாட் பால் கரெக்டான இடத்துல போட்டாங்க. சரி ஒன் கொடுத்தாருங்க குறுக்க, பால் நின்று வந்துச்சு. நல்லா டைமிங் பண்ணாரு. மிகப்பெரிய ஆறு மிட் விக்கெட் மேலே. ஆஷிக் அடிக்கிற 2வது ஆறு இந்த ஃபைனல் மேட்ச்சில். 4th ஒன் உடச்சி போட்டாரு. அங்கிட்ட ஆளே கிடையாது, பட்டோன்னே தெரியும் அது பவுண்டரி தான்ட்டு. சுவிட்சு திரும்பி பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு ஆஷிக். 5th ஒன் சரியான பாலு, யோசிக்க வச்சுச்சு இந்த பால் பேட்ஸ்மேனை. ட்ரைவுக்கு போனாங்க. டாட் பால். இந்த பாலும் ட்ரைவுக்கு ஆட விட்டாங்க. டாட் பால். 4 ஓவருக்கு எலைட் 11
பார்த்தீங்கன்னா 59 ரன் ஆடி இருக்காங்க. இன்னும் ஒரு விக்கெட் கூட விடலை. ஓப்பனிங் பேர் 2 பேருமே நின்று ஆடி கொடுத்துட்டு இருக்காங்க ஃபைனல் மேட்ச்சில். நியூ பவுலர் பாலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பாலா ஃபர்ஸ்ட் ஒன் சரியான பாலு ஃபுல்ல நேரத்தில் போட்டாங்க. டிரைவுக்கு போனாங்க பேட்ஸ்மேனு. பெரிய சுற்று பேட்டில் படலை. அங்கே ஃபீல்டரு கரெக்டாக எடுத்தார் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லே. செகண்ட் ஒன் சரியான பாலு வேகமாக அடிக்க முயற்சி. தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். அவங்க ஃபீல்டு ரெடியாக வச்சுருக்காங்க. தேக்கியிருக்காங்க 1 பவுன்ஸில். அடிச்சிருந்தா ரன் அவுட் இருந்திருக்கும். அடிக்கல. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் தூக்கி விட்டாருங்க. மேலே போயிருக்கு. 6 பார்க்கணும். கண்டிப்பாக 6 தான். மிகப்பெரிய 6 ஆசிக் பேட்லேருந்து ஃபைனல் மேட்ச்சில் கிட்டத்தட்ட 3 6 அடிச்சிட்டாரு. போன பால் வைடு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட்டில் இருந்துச்சு. பெரிய சுத்து டாட் பால். நல்லா போட்டார். கரெக்டான இடத்துல போட்டாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து டாட் பாலை இங்கே கீப்பர் மிஸ் பண்ணி பைசில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. மறுபடி கீப்பர் மிஸ் பண்ணி சிங்கிள் டபுளாக மாற்றினாங்க. டபுளாக மாற்றிருக்காங்க. ஃபைனல் ஓவர் போகிறதுக்காக டேனி வந்திருக்காங்க. 5 ஓவருக்கு 70 ரன் ஆடி இருக்காங்க. எலவேட் 11 ஃபஸ்ட்டு பால் ஸ்லோயராக உள்ளே வந்தாங்க. உள்ள நேரத்தில் போட்டாங்க பாலை. மிட்வீட்லேருந்து ஃபீல்டு வேகமாக வராங்க பாலுக்கு. செகண்ட் ஒன் பெரிய சுத்து உள்ளே வந்தார். தூக்கி அடிச்சிட்டாரு வெளியில். சரியான டிஸ்டன்ஸ் போயிருக்கு இந்த பால். சரியான 6. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து மிட் விக்கெட்லேருந்து ஃபீல்டு வராரு. பாலை பிடிக்க முடியுமான்னு தெரியல. கேட்சா பார்க்கணும். ஐயோ அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. அதை யூஸ் பண்ணாங்க. கேட்சும் ட்ராப்பு. அதை யூஸ் பண்ணி சிங்கிள் அங்கே டபுளாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் உள்ளே வந்தார். குறுக்க கொடுத்தாரு பேட்டை. அங்கே கேப்பில் போதான்னு பார்க்கணும். அங்கே ஃபீல்டு ரெடியாக இருக்காரு. 2 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. நல்ல த்ரோ. சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பால். நெக்ஸ்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஃபீல்டரு கைக்கா போதான்னு பார்க்கணும். பிடிச்சி கொடுத்துருக்காருங்க. சரியான கேட்சு. ஹைட் கேட்சை அசால்ட்டாக பிடிச்சி கொடுத்துருக்காரு ஃபீல்டரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் விஜய். செகண்ட் ஒன் பெரிய சுத்து போல்டு. வந்த உடனே போல்ட் ஆகிட்டு போயிருக்காரு விஜய். ஃபைனல் மேட்ச்சில் எலைட்ஸ் 11 பார்த்தீங்கன்னா 82 ஆடி இருக்காங்க. 83 டார்கெட்டு. ஸ்ட்ரைக்கில் ஆசிக்கு, நான் ஸ்ட்ரைக்கில் ஜனா. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண சரவணா. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஆசிக். ஸ்லாட்டில் இருந்துச்சு. மேகமாக சுற்றினார். மிட் விக்கெட் போயிருக்கு. சிங்கிள் மட்டும் ஓடி இருக்காங்க இந்த பால். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜனா. செகண்ட் ஒன் சரியான லென்த்து. குத்து நேரத்துலேருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. டாட் பால். தேர்ட் ஒன் உடச்சி போட்டாங்க. மடக்கி அடிச்சிருக்காங்க லெக் சைடு. மிகப்பெரிய 6 ஜனாபேட்லேருந்து வர ஃபைனல் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட்டு 6. ஃபோர்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஃபுல் டாஸ் பால் நேராக அடிச்சிருக்காரு. போதுமா டைமிங் இல்லை. ஃபீல்டர் கைக்கு 1 பவுன்ஸில் போயிருக்கு. சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பால். ஃபோர்த் ஒன் பெரிய சுத்து டாட் பால். நல்ல இடத்துல போட்டாரு. கொஞ்சம் பிச்சை யூஸ் பண்ணி போட்டாங்க. சுஜி திரும்பினாரு. டைமிங்கே கொடுக்கல. கரெக்டான நேரத்தில் போட்டு எக்ஸ்ட்ரா பேஸு. டாட் பால். ஸ்பாட்டன் கிங்ஸு 8 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண சரவணா. சைக்கிள் ஜனா. ஃபர்ஸ்ட் ஒன் அழகாக குத்தி உள்ளே வந்துச்சு. தெளிவாக பேட்டில் ஆடி இருக்காங்க. அங்கே ஃபீல்டரு. செகண்ட் ஒன் உடச்சி போட்டாரு. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. லெக் சைடு ஃபீல்டரு ரெடியாக இருக்காரு. சரியான கேட்சுங்க. செம்ம கேட்சு. ரன்னிங்கில் வந்து இந்த சூரியன் ஒளியில் கரெக்டாக பிடிச்சிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் அப்பு. தேர்ட் ஒன் உடச்சி போட்டாரு. சரியான 6. சந்தித்த முதல் பாலு 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்பு. நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸுக்கு போனாங்க. சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பால். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டினாரு கரெக்டாக பாலை பார்த்து. கவர்ஸில் அங்கே விஜய் ஃபீல்டரு. நெக்ஸ்ட் ஒன்
ஒரு டிஃபென்ஸுக்கான முயற்சி பேட்டில் ஆடிருக்காங்க. இந்த பாலும் சிங்கிளோட முடிச்சிருக்காங்க. 2 ஓவருக்கு ஸ்பாட்டன் கிங்ஸ் 18 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சரவணா ஸ்ட்ரைக்கில் அப்பு பொட்டச்சி போட்டார். டைமிங் இருந்துச்சு, பட் பேட்டை கொஞ்சம் லேட்டாக எடுத்தாங்க. டாட் பால். போன பால் வைடி, இந்த பால் ரீ. உடச்சி போட்டார். உடச்சி போட்டாலே ஃபுல் டைமிங் பண்ணிடுறாங்க. 2வது ஆறு மிட் விக்கெட்டில் அடிக்கிற அப்பு. சரியான 6ங்க ஃபைனல் மேட்ச்சில். தெடுவான் உள்ள விலகி பெரிய சுத்துக்கான முயற்சி. அங்கே அம்பேர் கரெக்டாக லைனுக்குள்ள வந்துருக்குட்டாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் ட்ரை. நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்டாங்க. ஃபுல் டைமிங் பண்ண முடியல. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக போட்டாங்க. கீழே ஆடி இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கு கவட்டையில் பூந்து போனுச்சுங்க இந்த பால். 4th ஓவர் போட ரியாஸ் வந்திருக்காங்க. 18 பாலுக்கு 57 ரன் தேவை. ஃபுல் டாஸ் பால். லோ டாஸாக வந்துச்சு. கேப்ல அடிச்சிருக்காரான்னு பார்க்கணும். அவங்க ஃபீல்டர் விஜய் தடுக்க முடியுமான்னு பார்த்தா தடுத்திருக்காரு. நல்லா ஃபீல்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்காக. சிங்கிள் மட்டும் அடிக்கிறாங்க அந்த பால். போன பால் வைடு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் லென்த்தில் வச்சாங்க. பெரிய சுத்து மிட் விக்கெட்டில். அங்கே ஃபீல்ட் ரெடியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் ஃபேஸாக போட்டாங்க இந்த பாலை. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு அங்கே. நெக்ஸ்ட் ஒன் லோட்டாஸ் நேராக ஸ்டிக்கிலே போட்டார் வந்து. பேட்ஸ்மேன் அஜ்மல். நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக தூக்கி போட்டார். உள்ள லென்ஸில் போட்டாங்க. அங்கே சரவணா ஃபீல்டரு. செகண்ட் ஒன் சுஜித் திரும்பினாரு. கரெக்டாக பட்டிருக்காங்க. ஃபீல்டர் கரெக்டாக நிப்பாட்டிருக்காங்க. 4 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு. இருந்தாலுமே சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலும். ஃபர்ஸ்ட் பால் விஜய் போறாரு. இன்சைட் எட்ஜ். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் அப்பு. சுஜித் திரும்பினாரு. பேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டரு ரெடியாக இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக பிடிச்சி கொடுத்துருக்காரு இந்த பாலை. அம்பேர் அங்கே டிசிஷன் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். தூக்கி அடிச்சாருங்க. எங்கேயோ அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கு ரெடியாக இருக்காருன்னு பார்க்கணும். அவரையும் தாண்டி மிகப்பெரிய ஆறு அப்பு பேட்லேருந்து. சரியான 6. ஃபைனல் மேட்ச் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பால். இங்கே தொங்கிருச்சு. ஆசிக் ஃபீல்டர் கீழே பிடிச்சி கொடுத்துருக்காரு. போன பால் அடித்த பேட்ஸ்மேன் இந்த பால் அதே பாலை போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு விஜய். நியூ பேட்ஸ்மேன் செந்தில். பெரிய சுத்து போல்டு. சரியான போல்டுங்க. போன பாலும் விக்கெட்டு, இந்த பாலும் விக்கெட்டு. 5th ஓவர் போட பிரபா மடக்கி அடிச்சிருக்காருங்க. மிட் விக்கெட் மீட்டாங்க. ஃபீல்டர் ரெடியாக இருக்கான்னு பார்த்தா 1 பவுன்ஸில் ஃபீல்டரை மீட் பண்ணி பவுண்டரியை போய் பண்ணுறாரு அஜ்மல் ஃபைனல் மேட்ச்சில். செகண்ட் ஒன் இதுவும் நின்று தான் வந்துச்சு. ஃப்ளாட்டாக பேட் அவுட்டாங்க. பேட்டில் ஆடி இருக்காங்க. அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. பின்னாடி ரியாஸ் பேக்கப்பு. இருந்தாலுமே 1 ரன் மட்டும் ஓடி எடுத்துருக்காங்க. 4 பாலுக்கு 35 ரன்னு. தேர்ட் ஒன் லோட்டாஸ் பால். லோட்டாஸ் வந்துச்சு. கேப்பில் ஆடி இருக்காரு. தடுக்க முடியுமான்னு பார்த்தா தடுக்க முடியலங்க. அவுட்டாக போனாலே கன்ஃபார்ம் பவுண்டரி போயிடுது. ஒன்று மேலே குத்தி போயிடுது, இல்லை கீழே உருண்டுட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுது. பவுண்டரி. ஸ்ட்ரைக்கில் சாமு ஃபுல் லென்த்தில் போட்டாங்க. போல்டுக்கு போட்டாங்க. போனாட்டி லோட்டாஸா பேட்டில் ஆனாங்க. இந்த வாட்டி ஃபுல் லென்த்தில் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பிரபா. டேனிங் சரி உடச்சி போட்டாங்க. கொடுத்தாருங்க குறுக்க. இப்போ தான் சொன்னாங்க அடிச்சு விடு 2னாங்க. அதில் 1 அடிச்சுட்டாரு. இன்னொன்று பேலன்ஸ் இருக்குது. அடிப்பாரான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாலே 6. ஆல்மோஸ்ட் எலவேட் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஃபைனல் மேட்சை. மேட்சோட லாஸ்ட் பாலு ஃபுல் டாஸ் பால். தூக்கி அடிக்க முடிச்சு, பட் பேட்டில் பட்டுச்சு. சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பால். இந்த ஃபைனல் மேட்சை எலவேட் 11s வின் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டை. இந்த ஃபைனல் மேட்சை எலவேட் 11s வின் பண்ணியிருக்காங்க.
நம்ம டீம் வந்து ரன்னர்ஸ் நம்ம அணி வந்து இந்த மேட்சோட ரன்னர் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டன் கிங்ஸி. கடந்த 2 நாட்களாக இந்த மைதானத்தில் நடைபெற்ற கிரிக்கெட் தொடர் போட்டியில் பங்கு பெற்று முதல் பரிசை வென்ற எலைட் 11 அணியினருக்கு என்னுடைய அணியினருக்கும் முழுமையாக ஒத்துழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாளா வந்து 2 டீமே வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நன்றி. வீடியோ எடுத்தது எல்ஐசி நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. 2 நாளா வெயிலில் பார்க்காம எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.